அதிமுக ஜே தீபா அணி என்றும், இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக கட்சி எங்களுக்கே சொந்தம் என்றும் தமிழக அரசியல் களத்தில் புதிய ஆயுதங்களை கையில் எடுத்து தனது அரசியல் எதிரிகளை நடுங்க வைத்திருக்கிறார் ஜே தீபா. குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் சிக்கி தவித்து திக்குமுக்காடி போய் கிடக்கும் அதிமுகவை தூக்கி நிறுத்தப் போவது யார் என்று அதிமுக தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தீபா அரசியலில் குதித்துவிட்டாலும் அது முழுமையாகவில்லை. உண்மையான அதிமுக எங்கள் அணிதான் என்று டெல்லி தேர்தல் கமிஷனிடம் அதிமுக தீபா அணி 50,000க்கும் மேற்பட்ட ஆவணங்களை தாக்கல் செய்து டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜே தீபா. தீபாவின் இத்தகைய அதிரடி செயல்பாடுகள் அதிமுக தொண்டர்களிடையே, அதாவது தீபாவின் ஆதரவாளர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு பிறகு வலிமையான ஒரு தலைவியை பெற்றிருப்பதாக தீபாவின் ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மக்களிடையே செல்வாக்கு பெற்றதை விட ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டை கைப்பற்ற தீபா எடுத்து வரும் நடவடிக்கைகள் மக்களிடையே தீபாவுக்கு அதிக செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபா எங்களுக்கு கிடைத்த இரண்டாவது புரட்சி தலைவி என்கிறார்கள் தீபாவின் ஆதரவாளர்கள். தீபாவுக்கும் அவரது கணவர் மாதவனுக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்றும், இருவரது சமாதானத்திற்கு பிறகு தீபாவின் அரசியல் செயல்பாடுகள் புதிய வேகம் எடுத்துள்ளது என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். உண்மையான அதிமுக நாங்கள்தான் என்று தீபா களம் இறங்கி இருப்பது தமிழக மக்கள் மத்தியிலும் கூட வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் தீபா வெற்றி பெறுவது நிச்சயம் என்கிறார்கள் ஆர்கே நகரில் வசிக்கும் பெண்கள். முன்பு ஜெயலலிதாவை சட்டசபையில் தாக்கி சேலையை கிழித்து அவமானப்படுத்தினார்கள். அதன் பிறகுதான் ஜெயலலிதா அரசியலில் விஸ்வரூபம் எடுத்தார். அதே போன்று தீபாவை போயஸ் கார்டனில் வைத்து தாக்கி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது தீபாவும் விஸ்வரூபம் எடுத்துள்ளார். இனிமேல் தீபாவின் அரசியல் வெற்றி எவரெஸ்ட் சிகரம் அளவுக்கு உயரும் என்கிறார்கள் தீபாவை ஆதரிக்கும் அதிமுக தொண்டர்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ததில் முன்பை விட தற்போது தீபாவுக்கு ஆதியில் கூடியிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.